விடிஞ்சா ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே, வாங்க எங்கேயாவது வெளியில் போகலாம்னு சொல்லிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் பிடிக்குமோ என்னென்ன வாங்கணும்னு நினச்சோனோ அந்த எல்லா இடத்துக்கும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி. பர்த்டே என்னவோ அவருக்கு தான், ஆனால் எனக்கு தேவையான ஐட்டம் நான் வாங்கிக்கிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுச்சோ அங்கெல்லாம் ஒரு அழைச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன். நைட்டு கடைசியாக உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் வா கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கேஎஃப்சி கூப்பிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னென்ன வேணுமோ, பன்னு வேணும், என்ன வேணும்னு எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணேன். ஒரு 22 ரிங்கிட் வவுச்சர் ஒன்று கிடச்சிச்சு. அந்த வவுச்சர் திருப்பி ஒரு டைம் போகிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்நாக் பிளேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சரி ஓகேன்னு வாங்கிட்டு இதே நம்பி நான் எத்தனை தடவை தெரியுமா அதே கேஎஃப்சிக்கு போயிருக்கேன் அந்த வவுச்சரை கிளைம் பண்ணணுங்கிறதுக்காகவே. இப்போ தான் தெரியுது எல்லாரையும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு. சரி ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு கேஎஃப்சியை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கேக் வெட்டுறதுக்கு அவருக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. 2 பேரும் கேக் சாப்பிட மாட்டோம். சரி ஓகே நம்ம பர்கரையே கேக்காக வச்சு கட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. அவருக்கு நான் ஒரு OnePlusல 12 ஒரு ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அவருக்கு அதுதான் சர்ப்ரைஸ். படத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு